சென்னை நுங்கம்பாக்கத்தில் கொட்டும் மழையில் வடிகால் பணிகளை மேற்கொள்ளும் விளம்பர அரசு குறித்தான கூடுதல் தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். அலட்சியம் காட்டும் விளம்பர அரசின் போக்கின் குறித்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். பருவமழை தொடங்கி பல நாட்களான நிலையில் வடிகால் பணிகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வருகிறது விளம்பர அரசு. பருவமழை தொடங்கி பல நாட்களான நிலையில் வடிகால் பணிகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வருகிறது விளம்பர அரசு. பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே மழைநீர் வடிகால்வாய் பணிகளை முடித்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது பருவமழை தொடங்கி பல நாட்களான நிலையில் தற்போது வடிகால் பணிகளை நிறைவேற்றாமல் இன்னுமே விளம்பர அரசு அலட்சியம் காட்டி வருகிறது. இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், தற்போது மழை நேரத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வரிப்பணம் வீணாக போகிறது. அலட்சியம் காட்டக்கூடிய விளம்பர அரசினுடைய தரவுகள் என்ன நித்யானந்தன்? நிச்சயமாக சென்னையில் பல ஆயிரம் கோடி ரூபாயை செலவு செய்து மழைநீர் வடிகால் பணிகளுக்காக நாங்கள் செய்திருக்கிறோம். 95% பணிகள் நிறைவடைந்து விட்டதாக கடந்த ஆண்டே கூறினார்கள். ஆனால் இன்னமும் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக செய்யவில்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் நம்முடைய ஒளிப்பதிவாளர் லோகேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், சென்னையின் பிரதான சாலை வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, வள்ளுவர் கோட்டம் சந்திப்பிலிருந்து வேலுமிலிட்டரி ஹோட்டலில் இருந்து நுங்கம்பாக்கம் வானிலை அலுவலகம் செல்லக்கூடிய அந்த சாலை மிக முக்கியமான சாலை. இந்த சாலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மழைக்கே அதிக அளவில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த பகுதி என்பது காணப்படும். அந்த சாலையில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை வைத்து வந்தார்கள், இந்த பகுதியில் முறையாக மழைநீர் பணிகள் செய்யவில்லை என்று. ஆனால் சிதம்பர திமுக அரசோ தற்போது கொட்டும் மழையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை செய்வது போல அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளை செய்து வருகிறார்கள். ஒரு புறம் மழை பெய்து மழை தண்ணீர் அந்த மழைநீர் வடிகாலை நோக்கி வருகிறது. மறுபுறத்தில் அங்கே சிமெண்ட் கலவை, சிமெண்ட், ஜல்லி, மணல், எம்சாண்ட் எல்லாம் போட்டு அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளுக்கான அந்த கட்டக்கூடிய அந்த பணியை செய்து வருகிறார்கள். ஒருபுறம் தண்ணீர் சிமெண்ட் கலவைகளை அடித்து செல்கிறது. மறுபுறத்தில் கொட்டும் மழையில் அந்த பணியை செய்வதன் காரணமாக அந்த பகுதிவாசிகளிடம் கொட்டும் மழையிலும் நாங்கள் இந்த பணிகளை செய்கிறோம் என்று காண்பிப்பது போல ஒரு நாடகமும், மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது மழையில் எதற்காக இந்த பணியை செய்து வருகிறது, மழை இல்லாத போது செய்திருக்கலாம், மழைக்கு முன்னதாக செய்திருக்கலாம். ஆனால் கொட்டும் மழையில் ரெயின்கோட்டுகள் எல்லாம் போட்டுக்கொண்டு தற்பொழுது இந்த பணிகளை தொழிலாளர்கள் செய்து வருகிறார்கள். அந்த தொழிலாளர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் தொழிலாளர்களுக்கு சொல்லக்கூடியது அந்த கான்ட்ராக்டருக்கு பணியை செய்ய உத்தரவிடுவது சென்னை மாநகராட்சி. இதையெல்லாம் சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா கண்டுகொள்வாரா அல்லது சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் கண்டுகொள்வாரா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் கொட்டும் மழையில் ஸ்டார் சாலை அமைப்பது, கொட்டும் மழையில் இது போன்ற சிமெண்ட் கலவைகளை வைத்து மழைநீர் வடிகால்களை செய்வது, இதையெல்லாம் தொடர்ந்து திமுக அரசு செய்து வருகிறது. இதெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணடிப்பதற்கான மிக முக்கியமான கண்ணுக்கு தெரிந்த சாட்சிகளாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த பணிகள் எல்லாம் மழைக்கு முன்னதாக செய்திருக்க வேண்டும், அல்லது மழை விட்டு ஓரிரு நாட்கள் கழித்து வெயில் அடிக்கும் பொழுது செய்திருக்க வேண்டும். இவை எதையும் செய்யாமல் கொட்டும் மழையில் கலவைகளை கலந்து கொட்டுவதன் காரணமாக மழை தண்ணீர் அதிக அளவில் அதே வழியாக இவர்கள் எந்த இடத்தில் பணியை செய்கிறார்களோ அந்த இடத்திலே அங்க இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் கலவையை எல்லாம் அடித்து செல்லக்கூடிய ஒரு அவலம் அந்த காட்சி. இந்த காட்சியை முழுவதுமாக படம் பிடித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒளிப்பதிவாளர் லோகேஷ். ஆகவே இந்த பணியை உடனடியாக நிறுத்திவிட்டு மழை விட்டதுக்கு பிறகு செய்ய வேண்டும் என பொதுமக்களுடைய கோரிக்கையும் அந்த இடத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறது. நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 113வது வார்டு அவருடைய கவுன்சிலர் அலுவலகத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் இந்த அவலம் என்பது அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு கவுன்சிலர் கூட அந்த பகுதியில் மழை நேரத்தில் எதற்காக இந்த பணியை செய்கிறீர்கள் என்று அந்த திமுக கவுன்சிலர் கேட்கவில்லை என்பதுதான் அந்த பகுதிவாசிகளுடைய மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஆகவே முறையாக மழைநீர் வடிகால் பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை. ஆனால் முறையாக செய்யாமல் செய்துவிட்டதாக ஒரு பொய், மறுபுறத்தில் கொட்டும் மழையில் இந்த பணியை கணக்கு காட்டுவதற்காக செய்வது மற்றொன்று, மக்களுடைய வரிப்பணம் சிமெண்ட் கலவைகளாக தண்ணீரில் அடித்து செல்வது 3 என ஒட்டுமொத்தமாக இந்த அரசு மக்களுக்கு எதிரானதை செய்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் அவர்கள் ஆதங்கங்களை அங்கு பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இனியாவது அரசு மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்காமல் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது.
காலம் கடந்த வடிகால்வாய் பணி மற்றும் வீணாகும் மக்களுடைய வரிப்பணம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி நித்யானந்த்.